அந்த கேரவன் வேனுக்குள் யார் இருந்தா? ஓட்டுநர் மட்டும் இருந்தாரா? விஜய் இருந்தாரா? விஜய் எவ்வளவு நேரம் இருந்தார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போ இதையெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தால் திரிஷா இருந்தாரா இல்லை வேற நடிகை இருந்தாரா? விஜய்க்கு ஆதரவு களம், ஆதரவு கரம் கொடுத்து விட்டது. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஏன் இவ்வளோ அவசரம்? அதிமுக கூட்டங்களில் தாவேக்கா கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டா ஆட்சி அதிகாரம் நமக்கு தான். இப்படியெல்லாம். ஆனால் அந்த படத்தினுடைய எவ்வளோ வேகம் அது மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ விஜய் அவர்களை கொலை பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? அட பாவமே, இது என்னங்க இந்த பொண்ணு இப்படி கேட்குறா? படத்துல நீங்க தான் சொன்னீங்க தனுஷ் அவர்களை அவங்க கொண்டுட்டு வேகமா மேல வந்துருவாங்க. ஆமா, அதுக்காக எதுக்கு விஜய் இப்போ பிஜேபி கண்ணியில் மாட்டிக்கொண்டார். பிஜேபி கண்ணியில் மாட்டிக்கொண்டார். அது தப்பவே முடியாது. அமித்ஷாவுடைய கண்ணி வெடி அது காலம் மட்டுமல்ல, ஆளையே மாட்டிவிடும் அந்த கண்ணி வெடி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்கள் கரூர் போகும்போது அந்த வேன்ல த்ரிஷா அவர்கள் இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல புனையப்பட்ட செய்தியா? நம்ம இப்போ எஸ்ஐடி அசரா கார்க், யாருக்கும் அசராத கார்க், அவர் இப்போ விசாரணை அதிகாரி. அவருக்கு கீழே 2 பெண் அதிகாரிகள். இந்த திட்டமிட்டபடி காலை 8:30 மணிக்கு கரூர் வேலுச்சாமி நகரில் விஜய் பேசுவார். 12 மணிக்கு பேசுவார்னு புஷி ஆனந்த ஒளிவாங்கியில் சொல்கிறார். ஆனால் இவர் 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறார். 8:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த கேரவன் வேனுக்குள்ளே போகிறார். அப்போ கேரவன் வேனில் யார் இருந்தார்கள்? அந்த கேரவன் வேன் எங்கே நிறுத்தப்பட்டிருந்தது? அந்த கேரவன் வேனில் திரிஷா உள்ளே போனாரா? இல்லை ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு குழுவே உள்ளே இருந்ததா? இப்படி பல செய்திகள் இருக்குது. எல்லா செய்திகளும் நீங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த குழு உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இதை பார்த்து பதட்டப்படுகிறார் விஜய். இந்த எஸ்ஐடி விசாரணை தொடரக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துடைய கதவை தட்டுகிறார். இல்லை, அந்த எஸ்ஐடியினுடைய அந்த தலைவர் இருக்கார், அவர் ஏற்கனவே சிபிஐயில் இருந்த அதிகாரி. 5 ஆண்டு காலம் சிபிஐயில் அவர் ஒரு டிஐஜியாக இருந்திருக்கார், ஐஜியாக இருந்திருக்கார். அப்போது அசரா கார்க்கு அந்த வேனுடைய ஃபுட்டேஜ், அந்த கேரவன் வேனுக்குள் யார் இருந்தா? ஓட்டுநர் மட்டும் இருந்தாரா? விஜய் இருந்தாரா? விஜய் எவ்வளவு நேரம் இருந்தார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போ இதையெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தால் திரிஷா இருந்தாரா இல்லை வேற நடிகை இருந்தாரா எல்லாம் வெளியே வந்துவிடும். ஆனால் இந்த விசாரணையே கூடாது என்பதுதான் யாருடைய கோரிக்கை? டிவிகே சார், விஜயுடைய கோரிக்கை. இப்போ இதே விஜய் என்ன பண்ணுறாரு? கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திமுக கேட்கிற பொழுது இவங்க எதுக்கு சிபிஐ கேட்குறாங்க? சிபிஐ வேண்டாம், லோக்கல் போலீஸே இந்த கள்ள சாராய மரணத்தை விசாரிக்கணும்னு இதே விஜயே சொன்னார். ஆனால் இப்போ எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ இந்த பதட்டத்தை எல்லாம் விஜய் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா தப்பிக்க நினைக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். மத்திய அரசாங்கத்திலும் சரண்டர் ஆயிட்டார். இப்போ ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான அரிமா சுந்தரம் பாஜகவினுடைய முகம், பாஜகவினுடைய கோபால் சுப்பிரமணியம் அவர் பாஜகவுடைய முகம். இப்போ 2 பாஜக வழக்குகளில் மட்டுமே ஆஜராகக்கூடிய அரிமா சுந்தரம் தஞ்சாவூர் ஐயர், இவரை பாஜக மட்டுமே இவரை அமர்த்த முடியும். பல லட்சம் சம்பளம்.
அப்போ விஜய்க்கு இவர்களெல்லாம் வாதாடுகிறார்கள், மாநில அரசை கொட்டுகிறார்கள், தட்டுகிறார்கள். எதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறார், மாநில அரசை பார்த்து கேட்கிறார். கரூர் மதுரை ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருகிற காரணத்தினால் 2 நீதிபதிகள் விசாரணை, அங்கே சிறப்பு SIT, அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் எதற்கு, செந்தில்குமார் அவங்க அம்மா திமுக MLA, அவர் பாஜக சில காலம் இருந்திருக்கார், அவருடைய விசாரணை எதற்கு, இத்தனை விசாரணை எதற்கு, கரூர் திருச்சி மதுரை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வருகிறது, சென்னையில் எதற்கு, இப்படி பல கேள்விகளை மாநில அரசை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறார்கள். ஆனால் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னன்னா அந்த கரூர் மருத்துவமனையில ஒரே நைட்ல 39 பேருக்கு உடற்கூறு ஆய்வு பண்ற அளவுக்கு வசதி இருக்கா அப்படின்ற கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாஜக முற்று முழுதாக விஜய்க்கு ஆதரவு கரம் கொடுத்து விட்டது. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஏன் இவ்வளோ அவசரம், இப்படி அதிக ஆர்வம் ஏன் காட்டுகிறீர்கள், அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன, இப்படி உச்சநீதிமன்றம் நீதிபதிகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அதிகாரத்தை மீறி இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் 32 அரசியல் சட்ட பிரிவு, இதன்படி அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 226 இது அரசியலமைப்பு சட்டத்தில் 226வது பிரிவு மாநில, அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை விமர்சனம் செய்யக்கூடாது, அதிகாரத்தை ரத்து செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்குது. இந்த ஆர்டிகல் 32 அவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. இது அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதுகிற பொழுது இவருக்கு தனி அதிகாரம், அவருக்கு தனி அதிகாரம், இந்த அதிகாரத்தை ரத்து செய்யலாமே தவிர இந்த அதிகாரத்தை விமர்சனம் செய்யக்கூடாது. இது இவர்களுக்கான அதிகாரம், மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான அதிகாரம். அந்த அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது. அதை ரத்து பண்ணுகிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குது. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிபதிகளை அவருடைய சட்ட வரம்புக்குள் சென்று, அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற அந்த வரம்புக்கு உள் சென்று அவரை விமர்சிக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு இப்போ பாஜகவினுடைய ஊதுகுழலாக விஜய் மாறிவிட்டார். பாஜக தான் அவர்களை பாதுகாக்கிறது, குருமூர்த்தி தான் அவரை பாதுகாக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 RSS ஆளுநர் மாளிகையில் தொடர்பில் உள்ள நபர்கள் விஜயுடைய தூதுவர்களை 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாஜகவினுடைய வலையில், பாஜக வைத்த கண்ணியில் மாட்டிக்கொண்டார், தப்பவே முடியாது. திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக கிளம்பிய விஜய் இப்போ அதிமுக விளிம்பு நிலையிலிருந்து, அதிமுகவை அழிவு நிலையிலிருந்து காப்பாற்றிய பெருமை விஜய்க்கு உண்டு. காரணம், இப்போ எடப்பாடி உற்சாகமாக இருக்கிறார், ஒரு அடி உயர்ந்து விட்டார். அதிமுக கூட்டங்களில் தாவேக்கா கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டால் ஆட்சி அதிகாரம் நமக்கு தான். இப்படியெல்லாம் செப்டம்பர் 27க்கு முன்பு எடப்பாடியுடைய நிலைமை வேறு, செப்டம்பர் 27க்கு முன்பு விஜயுடைய நிலைமை வேறு. ஆனால் இப்போ விஜய் சர்வமும் ஒடுங்கி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையெல்லாம் தாண்டி இப்போ எப்படியாவது தப்பிக்கணும், சிறையில் அடைபட்டு விடக்கூடாது. இந்த கேரவன் வேன் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது, அதற்காக கூட்டம் சேர்க்கப்பட்டது. இது நிரூபிக்கப்பட்டால் 2-3 ஆயுள் கண்டிப்பாக விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த என்ன சார் சொல்கிறீங்க? விஜய்க்கு 2-3 ஆயுள் தண்டனை நீதிமன்ற சட்ட சரத்துக்கள் அடிப்படையில் இந்த 41 உயிர் போவதற்கு, செயற்கையாக படப்பிடிப்பு நடத்துவதற்கு, ஜனநாயகன் படப்பிடிப்புக்குள்ளே உள்ளே இருந்தது என்று இந்த SIT குழு அசராக்காருக்கு நிரூபித்தால் நீதிமன்றத்தில்
விஜய்க்கு ஒரு ஆயில் இல்லை, 2 ஆயில் இல்லை, 41 உயிருக்கு 3 ஆயில் கிடைக்கும். இப்போ அதைத்தான் நடத்தக்கூடாதுன்னு தானே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கேட்டிருக்காங்க. அதை என்கொயரி பண்ணக்கூடாது எஸ்ஐடின்னு. இல்லை தானே சார், இல்லை எஸ்ஐடி இருக்கக்கூடாதுன்னு தானே கேட்டிருக்காங்க. இல்லை, ஏன் பதறுகிறீர்கள்? எஸ்ஐடி வேண்டாம் ஏன் பதறீங்க? அது நம்ம மாநில அரசு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் சிபிஐயில் இருந்தவர், அவர் சாதகமாக இருப்பார், பாதகம் யாருக்கும் இருக்க மாட்டார். சட்டம் என்ன சொல்லுகிறதோ சட்டத்துக்கு தான் சாதகமாக இருப்பார். சார் அதெல்லாம் 3வது வேலை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு என்ன? எங்களுக்கு வந்து சிபிஐ தான் என்கொயரி வேணும், எஸ்ஐடி இது வேண்டாம், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதான் வழக்கு. இல்லை, வழக்கு அவர்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்குது. ஆனால் இவர்கள் மாநில அரசு உயர் அதிகாரியை விசாரணை அதிகாரியாக வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? காரணத்தை சொல்லலையே. பழி போட்டுருவாரா, பொய்யான குற்றத்தை சொல்லிடுவாரா, இல்லை படப்பிடிப்பு நடக்கலன்னு சொல்லிடுவாரா, இந்த ஃபுட்டேஜை அழிச்சிருவாரா, இல்லை மாற்றிடுவாரா? நேர்மையான அதிகாரி அசராக்கார். இந்த அசராக்கார்க்க வேண்டான்னு சொல்வதற்கு காரணத்தை சொல்லுது. இல்லை, அதில் அவர் இவர் அரசனுடைய வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் ஒரு கொஸ்டினை ரெஜிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அவங்களுடைய தீர்ப்பு வெளியானதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா அப்புறம்தான் வந்து நீங்கள் வந்து வழக்கு தொடுத்துருக்கணும். அது என்கொயரியில் இருக்கும்போதே நீங்கள் வழக்கு தொடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி ஒரு வாதத்தை முன் வச்சார். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிட்டனாக எல்லாத்தையும் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ ஆடி போயிருமே சார், தாவேக்காவே இருக்காதே. விஜய்க்கு வந்து ரெட்டை தூக்கு தண்டனை கைதியாக உள்ளே போயிட்டாருன்னா அந்த கட்சி எங்கே இருக்க போகுது? கட்சியே இல்லாமல் போயிருமே. இல்லை, விஜய் கட்சிக்கு விஜய் விட பல மடங்கு வசதி வாய்ப்பாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா இருக்காது. பல கோடிகளை வைத்திருக்கார் மாமனார், பல மாநில முதலமைச்சர்களை உருவாக்கினார், பல மாநில தேர்தல் நிதி 500 கோடி 1000 கோடி கொடுப்பார். அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர், மோடிக்கு நெருக்கமானவர், பல பேருக்கு நெருக்கமானவர். அதனால் இந்த கட்சியை விஜய் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா பத்திரமாக பாதுகாத்து முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருப்பார். முதலமைச்சர் நாற்காலி எப்படி எம்ஜிஆர் புருக்குளின் மருத்துவமனை படுத்து கிடந்த பொழுது கருணாநிதி கேட்டார், என்கிட்ட கொடுத்துருங்க, வந்த பிறகு என்னுடைய நண்புடன் மீண்டும் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னதைப் போல விஜய் வெளியே வந்த பிறகு 3 ஆயுள் தண்டனை முடிந்து மீண்டும் அதை சரி, படப்பிடிப்பா இல்லாம ஒருவேளை த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை. ஒருவேளை அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. தெரியுமா, தனுஷும் இந்த பொண்ணு நடித்த ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. அந்த திரைப்படத்தில் இந்த பொண்ணு வந்து சிஎம்மாக வரணுங்கிறதுக்காகவே தனுஷு ரெட்டை வேஷத்தில் இருக்க ஒரு தனுஷை கொலை பண்ணிடும். சரியா? கொடி அந்த கொடி படத்தில் அது பண்ணிடும். அது கடைசியில் தனுஷு கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைய காலி பண்ணிடுவான். சரியா? ஆனால் அந்த படத்தினுடைய எவ்வளோ வேகமாக அது மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ விஜய் அவர்களை கொலை பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? அட பாவமே, இது என்னங்க இந்த பொண்ணு இப்படி கேட்குறா? நீங்க தான் சொன்னீங்க தனுஷ் அவர்களை அவங்க கொன்னுட்டு வேகமா மேலே வந்துருவாங்க. ஆமாம், அதுக்காக எதுக்கு விஜயுடைய ரசிகர்களை கொண்டுட்டு எல்லாம் வர முடியாதுமா? எம்ஜிஆரை கொண்டுட்டு ஜெயலலிதா வந்த மாதிரின்னு சொல்லுவ போல இருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் இயற்கையில் தான்மா செத்தார். அது மாதிரி இவருக்கு ஏதாவது இயற்கையில் இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனையோ இல்லை வேறு ஏதோ தண்டனை கிடச்சி அவர் சிறைக்கு போனால் அது வரை கட்சியை நீ பார்த்துக்கோமான்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு கூட போகலாம். இல்லை அதுக்கு அடுத்து ஆதவ அர்ஜுன் இருக்கலாம். ஆதவ அர்ஜுன் எல்லாம் இது இப்போ சாப்பிட்றோம். அப்போ ஃப்யூச்சரில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து த்ரிஷாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாயிலிருந்து அவங்க முத கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே என் வாயில் அந்த வார்த்தை வந்துச்சு. நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீனா த்ரிஷா வீணா விஜய் கேனா வந்து அது அந்த காலத்திலேயே சொன்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இது நடைமுறைக்கு சாத்தியம் இருந்தாலும் கூட இருக்கலாம். இல்லை, இப்போ சட்டப்படி பல வரலாற்று மாற்றங்களை நீதிமன்ற தீர்ப்புகள் மாற்றி. இப்போ அதே போல் விஜய் கட்சி இப்போ அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க இன்று வரை பாஜக அதை பாதுகாக்கிறது.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்தவம் தான். ஆனால் இவர் வந்து நான் வந்து அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லி விஜய் இதுவரை பேசுகிறாரு. எடப்பாடி ஐயா சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் கழட்டி விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதில் எது தான் ஐயா உண்மையாக இருக்கும்? இல்லை, இப்போது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 தான் பெரிய கட்சி. சரி, இந்த பெரிய கட்சிகள் தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய முடியுமே தவிர தமிழ்நாட்டில் இப்போ தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத பிஜேபி இதுவரை தன்னுடைய ஓட்டு சதவீதம் எதுனே நிரூபிக்காத விஜய், இவர்கள் 2 பேருக்கு எப்படி எடப்பாடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி பல ஆளுமைகளை கொண்ட அந்த கட்சி முதலமைச்சர் நாற்காலி எப்படி தாரை பார்க்கும்? எப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவங்க எப்படி எப்படின்னா எடப்பாடி மட்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்க உறுதுணை இல்லாமல் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இப்போ தொகுதி பங்கீடுலே கிட்டத்தட்ட 24 அந்த கணக்கில் தான் வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்தாக்க அப்போ இவங்க 2 கட்சி வந்து ஜெயிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து பாஜக தான் இயக்குதுன்னா பாஜக சொல்கிறத விஜய் கேட்க போகிறாரு. நீ துணை முதலமைச்சராக வந்திருப்பா, நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக இருக்கட்டும், நம்ம 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, உங்கள் கற்பனை நல்லா இருக்கு. ஆனால் எடப்பாடியுடைய கற்பனை அப்படி அல்ல. இன்னொரு விஷயமும் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது எடப்பாடி அவர்கள் பிஜேபி வந்து கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் அரசியல் தெரியாத மண்டுகள் சொல்றவா அரசியல். விஜய் இப்போ பிஜேபி கண்ணியில் மாட்டிக்கொண்டார். அது தப்பவே முடியாது. அமித்ஷாவுடைய கண்ணி வெடி அது காலம் மட்டுமல்ல, ஆளையே மாட்டிவிடும் அந்த கண்ணி வெடி. பாஜகவில் மாட்டிக்கொண்ட பிறகுதான் ஒரு அதிமுக பாஜக தான் கொண்டு வருது. அப்போ எப்படி பாஜக கழட்டி விடுவாங்க? அரசியலே தெரியாத மண்டுகள் சொல்கிற அரசியல். பாஜக, தாவேக, அதிமுக தான் அரசியல். இப்போ அண்ணாச்சி சொல்கிறத போல் 80-80க்கெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார். அரசியலே வேண்டாம், எங்களுக்கு தன்மானம் தான் வேணும் சொன்னவர் எடப்பாடி. 150 சீட் அவருக்கு. எவ்வளவு? 150. மீதி இருக்கிற 84 பாஜகட்டே கொடுத்துருவார். நீங்களே முடிவு பண்ணிங்க, நீங்களும் விஜய் வச்சுங்க, இதில் பாமக சேர்த்துங்க, ஜான் பாண்டிய இப்படி ஆட்களை சேர்த்துங்க. எனக்கு 150 கம்மி பேரமே கிடையாது. எடப்பாடி தூக்கத்தில் முடிச்சு கேட்டால் 118 எப்போ வரும்னு இருக்கார். எவ்வளவு? 118 தான் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு நாற்காலிக்கு. அப்போது 84 சீட்டு தான் பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொடுப்பார். இதற்கு பிறகு அண்ணாச்சி சொல்வது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன? இப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு பாஜக வச்சுருக்கார். யார்? அமித்ஷா. பாஜக ஒன்று தனியாக இருக்குது, தாவேக்கா பாஜகவை மாறிடுச்சு. அதிமுக ஒரு பாஜக வச்சுருக்கார், வேலுமணி பாஜக, வேலுமணி அதிமுக. ஆனால் வேலுமணிக்கு தலைவர் எடப்பாடி இல்லை, யார்? அமித்ஷா. பல லட்சம் கோடியை வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருக்கார். ஒரு வழக்குக்கே விஜய் பாஜக வசம் போயிட்டார். இது போன்ற பல கோடிகளை வச்சிருக்கார். யார்? வேலுமணி தப்பவே முடியாது. வேலுமணிக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது தீராத ஆசை. எடப்பாடியுடைய அத்தனை பணமும் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா 5 ஆண்டு கால முதலமைச்சரே வேலுமணி தான். வேலுமணி பார்த்துக்க, ஜெயலலிதா இருக்கும்போது சசியை பார்த்துக்க, அதே போல் எடப்பாடி வேலுமணியை பார்த்துக்க. வேலுமணி 35 அமைச்சர்களுக்கும் கட்டளை போடக்கூடிய ஆள் வேலுமணி. அப்போது எடப்பாடியுடைய பணத்தையும் பாதுகாத்து வச்சுருக்காரு துபாயில். இப்போ எடப்பாடி வேலுமணியிடம் தப்பிக்கவே முடியல. வார ஏடிஎம்கேவுடைய ஐடிவிங்க ராஜ் சத்தியா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கார்? வேலுமணி கட்டுப்பாட்டில். மாதம் 10 கோடி ரூபா அவருக்கு வருமானம் வருது. தமிழ்நாட்டில் நடந்த பார்க்கிங் எல்லா பார்க்கிங்கும் ராஜ் சத்தியன் கட்டுப்பாட்டில் தான். இப்படி பல ராஜ் சத்தியன்கள், பல ஐடி விங்கு, சவுக்கு சங்கரவ் பின்னாடி இருக்கார். வேலுமணிக்கு பினாமி, எதை வேண்டுமானாலும் செய்வார் சவுக்கு. திமுக எப்படி வலுவான ஐடி விங் வச்சுருக்கோ அதே போல் அதிமுக ஐடி விங் அத்தனையும் சவுக்கு சங்கர் கட்டுப்பாட்டில், வேலுமணி கட்டுப்பாட்டில். அப்போது ஆட்சி அதிகாரம் எடப்பாடி முதலமைச்சராக நாற்காலி இருந்து நகருகிற நாட்களில் அண்ணாச்சி சீதாராமன் வருவார். நிர்மலா அதிமுக உடையும், பாஜக தாவேகா
எல்லாம் சேர்ந்து ஒரு நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் என்பதுதான் பாஜகவுடைய கனவு. பாஜகவுடைய ஏக்நாத் ஷிண்டே எப்படி முதலமைச்சரானார், அதே போல தமிழ்நாட்டில் எப்போ வரும்னா அதிமுக ஆட்சி அமர்ந்து திமுக வீட்டுக்கு போன பிறகு இது வரும்.